இந்த ஆச்சார சக்கரவர்த்தியோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இந்த பட்டணத்து குட்டி ஒத்து வருவாள? அதானே. நீ வேணா பார்த்துட்டே இரு. ஒரே வாரத்துக்குள்ள பையனை கோட்டரையா 4 அறிஞ்சு ஆத்துக்குள்ளேயே வச்சுட்டு இவளை சாத்துக்குடி தோல் மாதிரி வெளியே தூக்கி வீசல என் பேரை நான் மாத்திர விடுறேன். நீ நினைக்கிறவரை நடந்துருச்சுனா ரொம்ப சந்தோஷம். வாய் என்ன முடிக்கிற காரியம் ஜாயிக்கலாமோ இல்லையோ? ஓ நீ அப்படி வரியா? வேற எப்படி வர்றேன்? போற போக்கில் சூச்சகமா ஒரு பார்வை பார்த்துட்டு போனால அதுக்கு இதான் மீனிங்க. என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? லோகத்துல எப்படி எப்படிலாம் பாக்குறா தெரியுமோ? அவளை ஒருவேளை அப்படி வெளியே துரத்துட்ட எங்க கொண்டு போய் வச்சு எப்படி அவளை பாதுகாக்கிறது? இப்படித்தான் பாதுகாக்கணும். நல்லா பாதுகாத்த. யார பாக்குறான்னே தெரியாம அருவாளால மீசை சிவறது அராஜகம். ஏய், என்ன மாதிரி மீச வச்ச ஆம்பளை தான் எந்த பொம்பளைக்கும் பிடிக்கும் தெரியும்ல. அதுக்காக மீசையை வச்சுட்டு அக்கறாரம் பூரா அலைஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏய், உனக்கு மீசையே முளைக்காது. மீசையோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க. தலையில எத்தனை முடி வளர்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் 2 அங்குலம் இந்த பக்கம் 2 அங்குலம் முடி வளர்க்கறதுக்கு எங்களால முடியாத. லோகத்திலேயே பெரிய வீரன் ப்ரூஸ்லி, அவனுக்கு உடம்பு பூரா முடியே கிடையாதுன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன் தெரியுமா? சில ஆளுகளுக்கு சில இடத்துல தான் முளைக்கும். அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. இத பாரு, எங்கட பாலக்காடு இது மாதிரி தகராறுலாம் நடக்காது. பாலக்காட்டுல இதெல்லாம் நடக்காம தானே இத்தனை பெரிய வயத்தை தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்க. அப்பு ஷட் அப்பு. ഞങ്ങൾ எதையுமே மூடி மறைச்சு வைக்க மாட்டோம். அதான் வெட்ட வழியா திறந்து கிடக்க. முதல்ல பட்டணம் மூடுவோம். அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்குலாம் அடுத்து நேக்காகல கல்யாணம் தான். இதை பாருங்க, ஐ எம் a bachelor and also a student. I am doing MBA in Karas. டேய், அரியஸ் வச்சு எழுதிட்டே இருந்தா ஆயுசுக்கு ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். நோக்கு இந்த கல்யாணம் காட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் இதுல கரகண்டவா. we are all masters. என்ன மாஸ்டர்ஸ்? எல்லாம் போல்ட் நெட் லூசான பழக்கிழங்கு. பழத்துக்கு தான் டேஸ்ட் ஜாஸ்தி. பழத்தை ஐஸ்ல வைங்க. ஐஸ் புராணத்தை செத்த நிறுத்துறல. என்ன நடந்ததுன்னே புரிஞ்சுக்காம பேசிட்டு தான் என்ன வாய்? இந்த ஊர் எல்லைக்குள்ள நுழையும் போதே ஆத்துக்காரன் அவ கேட்டிருக்கா இந்த அக்ரஹாரத்துக்கு தலைவன் யாருன்னு. அவன் உடனே கோவிந்தாச்சாரிங்கிற மகானுபவன் அப்படின்னு என்னுடைய அங்கு அடையாளங்களை எல்லாம் அவளுக்கு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்கான். அதனாலதான் ஒருவேளை தான் இந்த ஆத்தை விட்டு வெளியில தூக்கி எறியப்படுற துர்பாகிய நிலைமைக்கு ஆளானா மணி இல்ல. நீங்க தான் காலம்பூரா கண்கலங்காம என்ன வச்சு காப்பாத்தணுங்கிற ஐடியாவில தான் என் மேல மையல் கொண்டு அப்படி ஒரு பார்வையை என்ன நோக்கி வீசிட்டு உள்ள போயிருக்கா. ஏன்னா நான் தலைவன் இல்லையா? நினைச்சா நீங்க கூட தலைவனாகலாம். அது நீ எல்லாம் ஒரு தலைவன் சொன்னேன். நீ ஒரு தலைவன் சொல்ல அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. இதுக்கு எதுக்கு கை தட்டுறாங்க? தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோ. வாயா. என்ன எவ்வளோ நேரம்? எவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த. எப்படி கொண்டு வந்து அடிச்சு வச்சிட்டிய? இந்த சாப்பிடுறியா? சாப்பிடியா? எவ்வளோ வச்சிருக்காங்க பாரு. பாதி தின்னுட்ட. வச்சத்தையாவது நீ தின்னு. என்னயா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஓஹோ, இந்த சினிமாவிலலாம் ஃபர்ஸ்ட் நைட்னா ஃபிலிம் காட்டுவாங்களே அந்த மாதிரி இது பார்த்தியா? நம்மளுக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. சரியா? சரி, 500 ரூபாய் எடுத்துட்டு பயந்துட்டியா? கொஞ்சம் பக்கத்துல தெரியுது. சரி, ஒழிஞ்சது போதும். வா. இதான் கிச்சனா? சரிடி. சரி, அந்த கூட்டு சரி. கூட்டு கொஞ்சம் நன்னா குழைய விட்டுடு. என்ன அந்த தாளிக்கிற கரண்டி எடு. அது ஒரு கப்ப சாதத்தை கடைசியா வச்சுக்கலாம். சரிண்ணா. அத்தை, நான் வேணா வெங்காயத்தை உரிக்கட்டுமா? ஐயோ, நீ ஏண்டி அதெல்லாம் தொட்ட? முதல்ல வெளியில போ. அம்மாவாசை அதுவுமா என்னெல்லாம் கேட்கிறா பார். அவர் காதுல விழுந்துட போறது. ஐயோ, நான் குளிச்சுட்டு தான் வந்தேன் அத்தை. ஐயோ, உனக்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைக்கிறது? இன்னைக்கு அம்மாவாசை, தர்ப்பணம் பண்ற நாள். இதெல்லாம் இன்னைக்கு பண்ணப்படாதுடி. முதல்ல நீ வெளியே போ. ஏண்டி, நீ யாவது இவ்வளவு சொல்லப்படாது. அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, எனக்கு தெரியாதுமா. டேய் அனந்து. சரி சரி, தெரியாம வந்துட்டேன், போயிடுறேன். அதை அங்க வைக்காத, தீட்டு அப்படியே அண்டால போடு. இங்க நிறைய பாத்திரம் இருக்கே, நான் வேணா கழுவி போடட்டுமா? ஐயோ, அதெல்லாம் நீ கலைச்சிடாத. எல்லாம் நீ தொட்ட பாத்திரம் தான். அப்படியே ஆள முடியாதுன்னுதான் மஞ்சள் ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன். முதல்ல நீ வெளியே போ. அத்தை, நான் இப்போ. டேய் அனந்து. வரேம்மா. போட்டுட்டேன். அனந்து, முதல்ல இவ்வளவு அழைச்சிட்டு போடா. சத்த நாளி பின்கட்டில் இருக்க வேண்டியதானே, உனக்கே இந்த வேலை. உன்னையும் தான் நான் தொட்டிருக்கேன். தூக்கி போட்டுவாங்களா மஞ்சள் தண்ணியில? ப்ளீஸ் தானா. போறத பாரு. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். ஏன்
ஹார்பரில் தேங்கி கிடந்த பர்மா தேக்கெல்லாம் கப்பலில் ஏற்றி அனுப்பியாச்சு சார். அவங்க ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க சார். அதுக்கான செக்கு கூட வந்துடுச்சு. பெண்டிங் ஆர்டர்ஸ் கூட மூவ் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆமாம் சார். தண்ணி குடிக்கிறீங்களா? இந்தாங்க. சாப்பிட்டேடாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. பரிமளம், கோதண்டம், அனந்து, அனந்து இங்க, அனந்து வாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்பா. பெண்டிங்ல இருந்த எல்லா ஸ்டாக்கும் வித்துருது. நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. புது ஆர்டர்ஸும் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. இனிமே எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. தனம், நீ உண்மையிலேயே தனலட்சுமி தான்மா. இந்த ஸ்வீட்ஸை உன் கையாலேயே எல்லாருக்கும் நன்னா இருமா. என்ன ஓய், நான் உண்மை அங்க தேடிட்டு இருக்கேன், இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஞானத்தி வாய புத்தி இத்தனை நேரம் இங்கே உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். இப்போதான் எழுந்து உள்ள போனேன். என்ன கோலம் போடும்போது ஒரு பார்வை பார்த்தா பாரு, அப்படியே வேல் கம்பால நெஞ்சில குத்துறாமா. தொங்க தொங்க சிண்ட வளர்த்து முன்னாடி போட்டுண்டு தெண்டத்துக்கு திணையில உட்காந்துருக்கல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அக்ரஹாரத்துல ஒரு பொண்ணு குனிஞ்சு கோலம் போடுறத இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்கேளே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பேலா? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களாயா? நீங்க பெரிய மனுஷங்களான்னு கேக்குறேன். டேய், அம்சமா கண்ணுக்கு லட்சணமா அழகா ஒரு பொண்ணு உட்காந்து கோலம் போட்டு இருக்காளே, அவ யாரு, அவ குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்களாம் இங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, நீங்க சிண்டை பத்தி பேசிட்டு இருக்கா கருங்குறங்க. அது யாரு? எனக்கு தெரியாத அவ்வளவு பெரிய பேரழகி அக்ரஹாரத்துல அழகா வந்துட்டா. உங்க மாமா ஆத்துக்கு மருமகள் வந்துட்டாள். ஏன் மாமா ஆத்துக்கு மருமகளா? அப்போ அனந்துக்கு கல்யாணம் ஆயிடுதா? அனந்துக்கு கல்யாணம் ஆனதுனால தானே மருமக வந்திருக்கா. நேக்கு தெரியாம எப்படி? உன்கிட்ட எல்லாம் அவ சொல்ல மாட்டாடா அம்பி. நீ ஒரு லீஸ்ட் வேஸ்ட் பிட்டுற. யாரு? நானா வேஸ்ட் பிட்டு? அக்கா அக்கா, வாடா அம்பு. என்ன அம்பு கொம்பு? என்கிட்ட யாரும் பேசாதீங்க. என்னாச்சுடா? நான் ரொம்ப கோவமா இருக்கேனா? ஏன்? பின்ன என்னக்கா, ஆனந்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் உன் சொந்த தம்பி, உயிரோட தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையோ? ஆமா, அங்க கருப்பா ஒரு ஆள் வந்திருக்கானே, யார் அந்த ஆளு? எங்க அதோ மாட்டு பொண்ணை கூப்பிடுங்க. எங்க மாமா. மாமாவா? மரியாதை இல்ல. அந்த ஆள் ஹைதராபாத்க்கு எங்க ஏரியாக்கு அடிக்கடி என்ன பார்க்க வருவான். எங்க கிட்ட அடி கூட வாங்கியிருக்கான். ஏய், என்ன சொல்ற? இந்த ஆள் தானா? டேய் அனந்து, மாமா வந்திருக்கா, தனத்தை பார்க்கணும்னு சொல்றான், அழைச்சிட்டு வா. அம்மா, ஏற்கனவே தனத்தை ஹைதராபாத்ல பாத்துருக்காராமா. ஐயோ, அவன் ஓட்ட வாயாச்சே, ஊரெல்லாம் சொல்லிடுவானே, என்ன பண்றது? அவள் வருவாளா, ஃபில்டர் காஃபி தருவாளா? அனங்காநல்லூர்ல அவுத்து விட்ட கால மாதிரி வர்றாளே. ஏக்கா, பிராமண பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னா சேட்டு பொண்ணை கூட்டியாந்து நிப்பாட்டிருக்கேன். இது அவ ஊர் பழக்கம்டா. என்ன ஊரு பழக்கம்? மாயா பஜார்ல சாவித்திரி நடந்து வர்ற மாதிரில வர்றா. எல்லாமே விளையாட்டு தாண்டா நோக்கு. ஆமா. அம்மாடி, எந்த ஊரு? ஹைடெக் சிட்டி. அங்க இருக்கிற அக்ரஹாரம். ஹைடெக் சிட்டி அக்ரஹாரமா? வடகலையா தென்கலையா? என்ன மாமா நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். பொண்ணு நன்னா இருக்காளா அழகா இருக்காளான்னு கேட்கறத விட்டுட்டு வடகலையா தென்கலையான்னு போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கேளே. கையை காட்டினேன், காலை காட்டினேன், முகத்தை காட்டினாதானடா. ரொம்ப அடக்கமாமா. அடக்கத்தை நடந்து வரும்போதே பார்த்தேன். நீ எதுக்குடா ஆத்துக்குள்ள வந்த? எப்படியோ நன்னா இருங்கோ. வாழ்த்துக்கள். வர்றேன். போ போ போ. போயிட்டா. டே அசோக், என்னண்ணா? இந்த புக்கை கொண்டு போய் உன் அண்ணன் பண்ணிக்கிட்ட கொடு. லக்ஷ்மி வந்தாச்சு கதை நன்னா இருக்கு. கண்டிப்பா நான் படிக்க சொன்னேன்னு சொல்லு. இதே மாதிரி கொண்டு போய் கொடு. சரிண்ணா. மணி, பெரியண்ணா இதை படிக்க சொல்லி கொடுத்தாரு. என்னது இது? லக்ஷ்மி வந்தாச்சு கதையா, கண்டிப்பா படிக்க சொன்னாரு. கொடு.
படிச்சுட்டேன்னு போய் கொடு. அதுக்குள்ளேயா? போ. அசோக், ம்? என்னடா மணி ரூம்ல என்ன எடுத்துட்டு வர? அண்ணா தனம் மன்னிக்கிட்ட இதை கொடுக்க சொல்லி படிக்க சொன்னார். அண்ணா சொன்னாரா? ம். குடு. அச்சச்சோ அம்மா வா தனோ வா, நீ வருவேன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். பின்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, வராம எப்படி இருப்ப? அது வந்து ஒரு விஷயம். ம். நான் எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. இதுல என்ன சங்கோஜம்? இல்ல அது வந்து எங்க ரூம் போட்டிருக்கீங்க? அது எப்படி உனக்கு? நான் என்ன சராசரி பொண்ணா? சரி சரி, எங்க ரூம் போட்டிருக்கீங்க? என் ஆஃபீஸ் பக்கத்துல. போலாமா? ஓஎஸ். ஒரு நிமிஷம், எத்தனை ரூம் போட்டிருக்கீங்க? ஏன் ஒரு ரூம் தான், டபுள் பெட் ஏசி. இன்னொன்னு? இன்னொரு ரூமா? இன்னொரு ரூம் எதுக்கு? என்னங்க, ஒரு ரூம் உங்களுக்கும் எனக்கும், இன்னொரு ரூம் உங்க பொண்டாட்டிக்கும் என் வீட்டுக்காரருக்கும். அவங்க மட்டும் பாவம் இல்லையா? ஏய், உன் பொண்டாட்டி ஏன் புருஷனோட போன தப்பு, ஆனா நான் சண்டாள பாவி, நீ இந்த ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி பண்றியே. நீ என் வயித்துல பிறந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. மனசுல எதுவும் வச்சுக்காதடிமா, இவ ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா என்னாகுமோ? யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வரது பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ண? தெய்வம் வருது, நிறுத்தா. தனோ, வணக்கம் சாமி. ஏன் நடந்து போற? வா, ஏசி வண்டியில் போலாம். இல்ல வேண்டாம், எனக்கு கால் வலிக்குது, வா. இல்ல இங்கதான் பக்கத்துல போயிடுவேன். என்ன தானோ, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா? என்ன சொன்னீங்க? அதான் என்கிட்ட 500 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னல. என்ன சாமி? விளையாட்டுக்கு இல்ல தானோ, நிஜம். ஆமா. சீ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உன் அந்த குடும்ப கடவுள் மாதிரி மதிக்குது. நீ போய் யாருக்கு ஆசை இல்ல? எல்லாரும் சாமின்னு சொல்லிட்டா எனக்கு ஆசை வரக்கூடாதா? அது உன்னை பார்த்ததுல இருந்து நான் யாருன்னு மறந்துட்டேன். ப்ராமிஸ். நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அந்த ஆத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியுமில்ல? யார் உன்னை மதிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நீ யாரா இருந்தாலும் எனக்கு தேவையும் இல்லை. வேற ஆளை பாரு. தனம், நீ எங்க போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும். டெஃபினட்.